ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? இந்த பூமி எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற இந்த மரம், செடி, இல்லை இந்த இயற்கையான விஷயங்கள் எல்லாமே எப்படி இங்கே வந்துச்சு? யார் கொண்டு வந்தாங்க? ஆதியாகமத்தை தொடர்ந்து இப்போ யாத்ராகமம்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்களை தான் நம்ம யாத்ராகமம்ல பார்க்க போகிறோம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்துல நம்ம கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்துல வச்சு மோசே கிட்ட என்ன சொன்னாருங்கிறதான் பார்க்க போறோம். என்னாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல கர்த்தர் மோசே கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கெடுக்கும்படி சொல்றாரு. உபாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கர்த்தர் எவ்வளோ அன்பு வச்சிருந்தாரு, அவங்கள எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்துக்கு வரைக்கும் கூட்டி கொண்டு வரும்போது ஒவ்வொரு பொழுதிலும் அவங்களுடைய தேவைகளை எவ்வளவா சந்திச்சாரு அப்படிங்கிறத மோசே திரும்பவுமா அந்த ஜனங்களிடத்துல பேசுறான். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இங்கே மோசே மரிச்சதுக்கு அப்புறமா கர்த்தர் மோசேயுடைய இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியா யோசுவாவை தெரிந்து கொள்றாரு.